வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நம்ம இன்றைக்கும் 3 ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். 3 ரிசல்ட்டு பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று கொடுத்த 3 ரிசல்ட்டில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆச்சு, நமக்கு என்னம்மா நம்பர்கள் வின்னிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து 990 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க நேற்று. இதில் வந்து 0 நமக்கு அழகாக பாஸ் ஆயிடுச்சு. சி போர்டில் 0 பாஸ் ஆயிடுச்சு. நம்ம 0 ரன் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரி 0 வந்து அழகாக பாஸ் ஆயிடுச்சு. காலையில் கொடுத்த 1 மணி ஷோவில் சரிங்களா, நம்ம 4 நம்பர் கொடுத்து 0 கொடுத்தோம், வந்து நமக்கு 0 பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து 6 மணி ஷோவுக்கு வந்து 644ன்னு அடித்தாங்க. இதில் நம்ம கொடுத்த ஏ போர்டு 6ஆம் நம்பர் அழகாக பாஸ் ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான வின்னிங் இருந்தது. சரிங்களா? 4 நம்பர் கொடுத்தோம், பட் 4 நம்பர் பி போர்டு ஏ போர்டுலேயே வரும்னு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் நமக்கு சி போர்டில் வந்து 6 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 மணி ஷோ வந்து இப்போ நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா 416ன்னு அடிச்சிருந்தாங்க. இதில் நம்ம கொடுத்ததில் வந்து சி போர்டில் 6ஆம் நம்பர் அழகாக பாஸ். அதனால தான் நம்ம இங்கே 2 நம்பருமே கொடுத்தோம். 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 2 நம்பருமே நமக்கு பாஸ் ஆகிருச்சு. செம்மையாக ஒரு வின்னிங். நம்ம கொடுத்ததில் வந்து மிஸ் ஆகாமல் வந்து நமக்கு போர்டு மட்டுமே சிக்கியிருக்கு. சி போர்டில் வந்து நமக்கு 0 சிக்கிருச்சு. அதேமாதிரி ஏ போர்டில் 6ஆம் நம்பர். அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து ஆல் போர்டில் 2 நம்பருமே பாஸ். சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஆல் போர்டில் 1 நம்பர் பாஸ். 2 நம்பர் கொடுத்தா 1 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. செம்மையாக. அதே மாதிரி இந்த ட்ரா ஏதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19/5/2024 இந்த பேஸ் இதில் என்ன நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்கும். இது ஆல் போர்டு அப்படிங்கிறப்ப இது நமக்கு கிடச்சிருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17/410 இந்த 2 நம்பரையும் பேஸ் பண்ணி தான். அதே மாதிரி 509/90 இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில். சரிங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து 1 மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா, எனக்கு ஏ போர்டு 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. எதனால் அப்படின்னா 9க்கு 7 தான் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. நம்ம கணக்குலேயே 9க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். நாளைக்கு வந்து நம்ம கொடுக்குற நம்பரு அதாவது நம்ம 1 மணி ரிசல்ட்டுக்கு நம்ம ஃபுல் ரிசல்ட்டு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? எப்போயுமே 1 மணி ரிசல்ட்டு மட்டும் நமக்கு டேரெக்டாக வின்னிங் வந்துடும். கவனமாக பாருங்கள். நாளைக்கு 1 மணி ரிசல்ட்டு ஒரு ஃபுல் ரிசல்ட்டுமே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஃபுல் ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மணி சரிங்களா? அது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது மீறி ஏதாவது ஒரு நம்பர் வருது அப்படின்னா 9 நம்பர் வரணும். எனக்கு தெரிஞ்ச 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது. இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா 9 நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் 7 தான். 7 நம்பர் தான் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7 நம்பரே வந்துடணும்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி சி போர்டு இருக்காச்சும் மேட்ச் ஆச்சுன்னா 4 நம்பர் எடுத்துக்கலாம். 4 நம்பர் போர்டு கட்டுறதா இருந்தால் சி போர்டு நாளைக்கு மறுபடியும் போர்டு கட்டுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டு கட்டலாம். கண்டிப்பாக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். செம்மையாக ஒரு வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பி போர்டு என்னங்க வரும்னா 6ஆம் நம்பர். எப்படிங்க 6ஆம் நம்பர் வருது? 9க்கு 6 வருமா? எஸ், 9க்கு 6 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. எனக்கு என்ன தெரியுங்கன்னா 9க்கு 6 9க்கு 7 அப்படிங்கிற நம்பரும், அதே மாதிரி 0க்கு 4 அப்படிங்கிற நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி 7 6 4ன்னு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இது வந்து ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் கொடுக்குறோம். ஆனால் எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் ஒரு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் 0 ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு என்னங்க நீங்கள் என்ன நம்பர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு 4 நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 7 நம்பர் மேட்ச் ஆகுது. 6 நம்பர் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 3 நம்பருமே கொடுக்குறோம். 764 நம்பர் 3 நம்பருமே எனக்கு மேட்ச் ஆகுது. அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கட்டாயமாக நம்ம கொடுத்தா கடைசியில் ஆல் போர்டில் 2 நம்பர் வின்னிங் வந்துடும், வராமல் போகாது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ரிசல்ட்டு கொடுத்தாலும் சரி, எத்தனை ரிசல்ட்டு கொடுத்தாலும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் கரெக்டாக எடுத்தால் எப்படி வேணாலும் வின்னிங் வரும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்க? எடுக்கிறத நம்ம தெளிவாக எடுத்துடணும். எடுக்கும்போது எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோமோ அந்தளவுக்கு வின்னிங் வரும், வராமல் போகாது. சரிங்களா? அதே மாதிரி மாலை 6 மணிக்கு ரிசல்ட்டு. 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்ச நம்பர் வந்து 390 66. அதே மாதிரி 756 44. இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்னா, ஏ போர்டு எனக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. எதனால் 5ஆம் நம்பர்னா 6க்கு 5 வருமா? எஸ், அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 0க்கு 6ன்னு வருது இல்லையா? 0க்கு 6னா அப்போ 6க்கு 5ங்கிற நம்பர் கட்டாயமாக வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் 6 மணி ரிசல்ட்டுக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு எதாவது வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்டாயமாக திரும்ப வந்து நமக்கு அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6க்கு 7ன்னு ஆடலாம். அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கங்க. மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப அதே மாதிரி 9க்கு மேலே வச்சுருக்காங்களே 7 நம்பரு, அதே நம்பர் எடுத்து திரும்ப 7ன்னு கீழே கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே நம்பர் 6க்கு 7 7க்கு 6 தான் பக்கமாக தான் ஒன்று மேலே போகணும், ஒன்று கீழே வரணும். அதாவது என்ன சொல்லணும்னா 6க்கு மேலே போகணும், இல்லை 6க்கு கீழே வரணும். அந்த 2 நம்பருக்குள்ளே ஏதாவது ஒன்று வரதான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது நாளைக்கு.
6 மணி ரிசல்ட்டு சரிங்களா. உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க. 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டு 5 அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக பி போர்டில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. யாருக்காவது கணக்கில் வருதான்னு பாருங்கள். பி போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது. இருந்த இடத்துங்க பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதேமாதிரி சி போர்டு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 6ஆம் நம்பர் திரும்ப நமக்கு 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்து உட்காரணும்னு தான் காமிக்குது. பார்க்கலாம். 4க்கு 6 அப்படின்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6க்கு 4 ஆடுறாங்க. 6க்கு 4 4க்கு 6 திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து திரும்ப வந்து சி போர்ட்லேயே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் தான் கொடுத்துருக்குறோம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கட்டாயமாக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. அதில் வந்து நாளைக்கு வந்து எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் பி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. பி போர்டில் எப்படின்னா 2 நம்பர், அதாவது 2 அல்லது 4 அப்படிங்கிற 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1ஆம் நம்பர் 0 சி போர்டில் ஒரு 0 மேட்ச் ஆகுது. எப்படின்னு 0 மேட்ச் ஆகுதுன்னா 4க்கு 0 ஆடலாம் இல்லையா. இப்போ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலேயே வந்து பாருங்கள் 0க்கு 4 4க்கு 0 கொடுத்தாங்க இல்லையா. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி 0க்கு 4 4க்கு 0 ஆடலாம் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா அப்படியே டோட்டலாக மாற்றி 6ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது கூட வந்துச்சுன்னா கூட நமக்கு நல்ல வினிங். அப்போது நாளைக்கு ஆல் போர்டில் நமக்கு என்ன கிடைச்ச நம்பர் வந்து நம்ம 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதில் வந்து ப்ளஸ்ஸு வந்து எனக்கு ஒரு 4ஆம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இது வருதான்னு பார்த்திங்க. 624ங்கிற மெத்தத்துக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு 2 போர்டுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தெரிஞ்சுது பி போர்டில். அது பி போர்டில் மேட்ச் ஆகலைனால வேறு ஏதாவது ஒரு போர்டில் மாற்றி மேட்ச் ஆகிடும். அதனால் அது கொடுத்துருக்கோம். அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 6 2 4ங்கிற நம்பர் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. இந்த மிஷின் சார்ட்டே கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணி போடும்போது உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்து 8 மணி ரிசல்ட்டு. 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ராவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4க்கு 4 ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1க்கு 5க்கு 1 கொடுத்துருக்காங்க. 0க்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் ஏ போர்டு 6ஆம் நம்பர். திரும்ப 6ஆம் நம்பர் வருமானம் 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் வந்தாகணும். அப்படி தான் கொடுக்கணும், வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏங்க திரும்ப 4 நம்பர் கொடுக்க மாட்டாங்களா, எஸ் கொடுப்பாங்க. அது கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரலைன்னா உங்களுக்கு அதான் வரும். 4ஆம் நம்பர் வரல அப்படின்னா 6ஆம் நம்பர் வரும் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 மணி ரிசல்ட் ஒரே மாதிரி 4 4 4 5 5 அப்படி வச்சு வந்துருவாங்க. அப்படி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம எப்படி நமக்கு என்ன சொல்கிறோம்னா 6ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 4 நம்பர் திரும்ப கொண்டு ஏ போர்டிலே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அது 2 தான் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 நம்பருமே ஒரு நம்பர் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு கணக்கு வருது பார்க்கலாம். அதே மாதிரி பி போர்டு எனக்கு கொஞ்சம் அப்படி 0 கொஞ்சம் அடிட்டாக மேட்ச் ஆகுது. ஏன் 0 மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 1க்கு 0ன்னு வருது. எனக்கு தெரிஞ்ச 1ஆம் நம்பர் வந்து 0 வருது. என்னென்னு கணக்குன்னு தெரில. பட் 6க்கு 0 வந்திருக்கிறதுனால அது கண்டினியூ வரக்கு வாய்ப்பு இருக்குனால நமக்கு சரி ஓகே 1ஆம் நம்பருக்கு 0 வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது. பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து 450ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 416ன்னு கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணி மறுபடியும் 405 400 இந்த மாதிரி மெத்தடில் தான் ஆடிடுவாங்க. ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 603 607 இந்த மாதிரி ஆடுறதுக்கும் அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து திரும்ப வைக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கலாம். அது மாதிரி இதுக்காண்டி பார்த்துங்க சரிங்களா. 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வருது. அதே மாதிரி இன்னொரு 2ஆம் நம்பர். இன்னும் மறுபடியும் 2ஆம் நம்பர் வருது. ஆமாம் 2ஆம் நம்பர் கண்டிப்பாக திரும்ப வரும். ஏன்னா இங்கே 2ஆம் நம்பர் வருது. திரும்ப கண்டினியூட்டியும் 2ஆம் நம்பர் இங்கே கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதையும் நம்ம விட்டு கொடுக்கூடாது சரிங்களா. ஏன்னா நீங்கள் ஒரு ரிசல்ட் இப்போ ஒரு எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரா மட்டும்தாங்க மாறி வரும் சரிங்களா. ஒரு ட்ரா மட்டும்தான் மாறி வரும். அப்போ 2 ட்ராவும் ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆகும். தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. எப்போயுமே வந்து அந்த மாதிரி மேட்ச் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு நம்பர் மாறி வரும். அப்படி மாறி தான் வரும். ஒரு ட்ரா 2 ட்ரா அழகாக மேட்ச் ஆகும். இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா நாளைக்கு காலையில் வர ஷோ கொஞ்சம் 1 மணி ஷோ கொஞ்சம் மாறி வரக்கும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு வர ஷோவும் 1 மணிக்கு வர ஷோவும் ஒரே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தொடர்ந்து அப்படி தான் வந்திருக்கு. புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா காலையில் வந்து ஷோ பாருங்கள் உங்களுக்கு 990ங்கிற ஒரு ட்ரா மாறிடுச்சு டோட்டலாகவே. அடுத்த ட்ரா என்ன மாதிரி இருக்குது 644 சரிங்க. அதுக்கு அடுத்த ட்ரா வந்து என்ன இருக்குது 4 416. அப்போ இது 2 ட்ராவும் மேட்ச் ஆயிடுச்சு. ஒரு ட்ரா நமக்கு மாறிடுச்சு. அப்போ நமக்கு நாம் என்ன நினைக்கிறோம் இந்த ஒரு ட்ரா மாறுறக்கும் இந்த 2 ட்ரா மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். புரியுதுங்களா. அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் மாற்றிட்டாங்கன்னா ஒரு 5-6 நாளைக்கு இந்த மாதிரி மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாற்றினாங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே மாறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா சி போர்டில் ஒரு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். இல்லை அப்படின்னா ஒரு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பர் வந்து 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஒரு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே தான் எனக்கு நாளைக்கு மேட்ச் ஆகுது. இதில் தான் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரதுனால இது 2 கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் ஆல் போர்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிசி ஃபுல் டிஜிட்டும் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற நம்பர் மிஸ் ஆகாது. அந்தளவுக்கு தெளிவாக தான் எடுத்து வந்திருக்கிறோம். ஏன்னா
நம்ம கொடுக்கக்கூடிய கணக்கு தான் ரொம்ப முக்கியம். அது வின்னிங் வரக்கு சரிங்க. நம்ம அந்தளவுக்கு தெளிவாக எடுத்து கொடுக்குறோம். கண்டிப்பாக வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.